இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு. நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டர் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கெலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30ஆம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்ச கதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்ரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்ரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30ஆம் தேதி உள்ளே வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவர் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. காலச்சக்கர புருஷத்திலே 7வது ராசி நீங்கள். 7ஆம் இடம்னாலே கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதிலே சரராசி நீங்கள். நார்மலாக துலாம் அப்படின்னாலே எல்லாத்தையும் நிறுத்து பார்த்து எது கரெக்டு எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள். இரு பாலினத்தவரையும் ஒருங்கே அணைத்து கொண்டு எதையுமே யோசனை மூலியமாக பல விதங்களிலே நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தீர்மானமாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உங்களுக்கு ஆனந்தம். இப்படி பல விதத்திலும் நீங்கள் கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன். அப்படிப்பட்ட உங்களுக்கு
6ஆம் இடம் என்ற இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஜெயிக்கணும், போராட்டங்கள் எல்லாம் ஜெயித்து கொண்டு வரணும். ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். 3 விதமான விஷயங்கள் சொல்லுவோம் வாழ்க்கையில். ஒன்று கடன், இன்னொன்று நமக்கு இருக்கிற சத்ருக்கள், எதிரிகள், அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள். இந்த 3ம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட இடத்திலே 6 கிரகமானது செயற்கையான ஒரு சூழ்நிலை மார்ச் 30ஆம் தேதி பார்க்க போகிறோம். அப்போது சூரியன் சந்திரன் ராகு சேரும்போது சூரிய கிரகணம் வேறு நடக்கப் போகிறது. சுக்கிரனும் புதனும் வக்ரகதியில் அமரப் போகிறார். சனி நாள் தான் அங்கேருந்து மாறி இங்கே உட்காருவார். ராகுவோடு சேர்ந்த சனி அவர் தனி பலனை வேறு மாற்றுவார். இப்படி ஒரு கூட்டு கிரகங்கள் குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு கர்க மகரிஷி ஏற்கனவே சொல்கிறார். அவர் 5 கிரகத்தை தான் சொல்லுவார், ராகு கிரகமாக எடுத்துக்க மாட்டார். 5 கிரகத்துடைய சேர்க்கை அமையும் போது அது ரொம்ப ப்ரொடாமினன்ட்லி ஃபைட் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி சொல்லணுன்னாக்கா, எல்லா கிரகத்துக்கும் அதிதேவத்தைன்னு சொல்லக்கூடியது சூரியன். அவர்கிட்ட தான் எல்லா கிரகங்களும் வருது. அவர் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, 11க்குரியவர், மாரகாதிபதியும் அவர் தான். அப்போது அவர்கிட்ட எல்லாரும் வந்துடுறாங்க. அவர் கீழே எல்லாமே அஸ்தங்கம்னு மறைந்து போகிறதுக்கான அவருடைய ஒளி கீழே இவங்கெல்லாம் அந்த ரூம் அவருக்குள்ளே வந்துடும். இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது சூரியன் அப்படின்னு பார்க்க முடியும். அது 11க்குரியவன் 10ல் 6ல் அமைவது அப்படின்னா எதையுமே வெற்றிகளை கொண்டு வந்து தந்துவிடும். உங்களுக்கு யாருன்னா கேஸ் போட்டிருந்தாங்க, ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மருத்துவ செலவுகளே தான் இருக்குது, எல்லாம் மீட்டெடுத்து வெளில வந்துடலாம். நீங்கள் நல்லதொரு காலகட்டங்களை நீங்கள் வழிவகுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பண்ணலாம். கடன்லாம் கொஞ்சம் பைசல் பண்ணுறதுக்கு இந்த 90 நாள் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி. கடன் அழகாக செட்டில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்லோ அண்ட் பெட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் சொல்லுவோம். அழகாக செட்டில் பண்ணிடலாம். மைக்ரோ லெவலில் ஆரம்பித்து செட்டில் பண்ண முடியும். சின்ன லெவலில் செட்டில் பண்ணுங்க. உங்கள் கடனை எழுதுங்க, பிரித்து பார்த்து அழகாக செட்டில் பண்ணிட்டு போங்க. 10ல் இருக்கக்கூடிய சந்திரனானவர் அவர் 6ஆம் இடத்துல அமர்வது நல்லது. அந்த சந்திரனுடைய காரணத்தினாலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ராசிநாதனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 12, 9க்குரிய புதன் ஆனவர் 6ஆம் இடத்தில் அமர்வது நல்லது. அதனால் இவராலையும் காசு வரும். நல்ல ஒரு பலம் வளங்கள்லாம் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்துல அமர்வது தான் கொஞ்சம் கஷ்டம். அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அமர்ந்ததுனால உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள்லாம் கொடுப்பார். ஸோ கொஞ்சம் நான் என்ன செய்கிறோங்கிறத மாற்றி செய்வீங்க. எப்பவுமே நான் செய்ய போனேன், ஆனால் அங்கே போய் மாற்றிடுவீங்க. அப்படியும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் உங்கள் வேலையில். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். சனி பகவான் உங்களுக்கு அவ்வளோ விதமான அபிவிரமான பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயம். நான் 4, 5க்குரிய ஒரு 6ல் அமர்வது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி ராகுவோட சேர்ந்து சனி செய்யும்போது எதிர்பாராத பணங்கள், பெரிய பணங்களெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் யோசிக்கலைன்னா இப்போ யோசிங்க. நல்ல விதமான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் 8ல் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை. அவர் அமர்ந்த காரணத்தினாலே 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம், 8வது ஸ்தானம் குரு அமர்ந்திருக்கிறார். இதுவும் அவ்வளோ நல்லதில்லை. அப்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8லே அமர்வது அப்படின்னாக்க பயத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம். குரு கொஞ்சம் சின்ன பயங்களை கொடுப்பார். 9ல் அமர்ந்திருக்கக்கூடிய 7க்குரியவன், 2க்கு 7க்குரியவன் அப்படின்னு சொல்லும்போது 2, 7 அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் வந்துடுவார். மாரகஸ்தான அதிபதி சரராசினாலே. அப்போது இவரால் வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னா, எதையுமே தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். நான் எல்லாம் முடிச்சுட்டேன்னு நினச்சேன் சார், எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு விரக்தியை கொண்டு வந்து விட்ருவார். அதுக்கு துணை நிற்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறார். கேது 12ல் உட்காந்துருக்கிறார். எதுவும் செலவு தான் கொடுப்போம்.
அதனால் இந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பண விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. பணத்தினாலே பயங்கள் நிறைய ஆகும். பேங்க் ரிலேட்டட் மேட்டர்லாம் கொஞ்சம் பேசும்போது ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் 4 வாட்டி யோசித்து ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த டாக்குமெண்ட்டும் கரெக்டாக சைன் பண்ணுங்கள். யோசித்தவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க கிரெடிட் கார்டெல்லாம் வாங்கிடாதீங்க. அவங்க டார்கெட் இருந்தால் இருந்துட்டு போகுது, உங்கள் டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க டார்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க உங்கள் டார்கெட்டை நான் மாற்றிடுவாங்க. ஸோ யூ வில் கெட் காட். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 2ஆம் அதிபதிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தான அதிபதி. அவர் 9ல் அமர்ந்து வருதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று பரிகாரங்களை மட்டும் தேடுங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றவிருந்தால் அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான பலன்களை கொடுக்கும். சிலவங்க சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வீட்டில் வேண்டிகிட்டு இருந்தவங்க சந்தன காப்பு செய்யணுன்னு செய்யலைங்க, ஐயனாருக்கு குதிரை வாங்கி விடணும் சொன்னீங்க செய்யலைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுங்க. இந்த காலகட்டங்கள் அதுதான் முக்கியம், அதை செய்யுங்க. பக்கத்தில் எதனா தண்ணீர் பந்தல் போட முடிஞ்சால் தண்ணீர் பந்தல் போடுங்க. வெளியில் வாசலில் இருந்துன்னா ஒரு இதில் பாத்திரத்தில் தண்ணி வச்சு வரவங்க போனவங்க தண்ணி கொடுங்க. கொஞ்சம் வசதியாக இருந்தால் மோர் கொடுங்க. இது பரிகாரமாக செய்யுங்கள். இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய சூரியன் ரிலேட்டடான பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய பொருள் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா லாபத்தானது போய் உட்காந்துருக்கிறார்ல, அவர் அங்கே உட்கார்ந்தனால 6ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் இல்லை. ஈவந்தோ ஒரு மாரகாதிபதினாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் வரவாக கொடுப்பார். ஸோ பண வரவு அபிபிரதமாக வரணுன்னா இது நல்ல பரிகாரம். நீர்மோர், தண்ணி பந்தல் இதெல்லாம் வச்சு எவ்வளோ கொடுக்க முடியும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருள் வரவு எப்படி வந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து அது நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்தால் சந்தோஷம் இருக்காது. எதிர்பாராத இடங்களிலிருந்தும் பணம் வரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவங்க படுத்திருந்தாங்க சார், இப்போ பரவாயில்ல சார், நல்லா இருக்கிறாங்க சார்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடன்லாம் சீக்கிரம் கெட்டில் ஆகிடுச்சு சார், கோர்ட்டில் நம்ம போட்டிருந்த கேஸில் ஜெயிச்சிருச்சு சார்னு வாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பின்னடைவுகள் இல்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இதை செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். முடிந்தால் பழனி ஆண்டவரை போய் தரிசித்து விடுவது ரொம்ப நல்லதான ஒரு பலனாக அமையும். அதனால் அதையும் செய்யலாம். நீங்கள் போய் சுவாமி முருகனை பார்த்துவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சினாரியோ மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த 90 நாள். அதனால் அவசியம் இதை செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே பலம் காணும். சரிங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் எனக்கு வரும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 65% சக்ஸஸ் ஸ்டோரி, இல்லை 70% சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குன்னே சொல்லலாம். 30% சுவாமிகிட்ட விட்டுட்டோன்னா 70% நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. முருகன் அருளாலே அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. ஸ்திர ராசியான நீங்கள் எதையுமே யோசித்து அதுதானா இதுதானா ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி யோசிப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் தீர்மானமாக உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை பிடிக்கிறோம்னா அதுவும் முடியாது. நீங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்கன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இளையராஜா பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா, அது உங்கள் மனசு தாயா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி மனசில் இறுக்கி எல்லாத்தையும் வைத்து கொண்டு ஆழம் புரியாத அளவுக்கு வைத்திருக்கக்கூடிய அழுத்தங்கள் உங்களை வாழ்க்கையிலே பல விதத்திலும் நல்லதாக செய்கிறது, பல விதத்திலும் கெடுதலாகவும் அமைகிறது. அந்த ப்ரெஷர் தான் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி லீட் பண்ணிகிட்ருக்குன்றது தான் சினாரியோ. இப்படிப்பட்ட உங்களுக்கு பஞ்சமாதி ஸ்தானம்ங்கிற 5வது ஸ்தானம் நல்ல ஒரு லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்துக்குள்ளார இருக்க இடத்துல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு என்ற 6 பேர் ஒன்றா சேர்ந்து அமர்ந்திருக்க போகிறாங்க மீன ராசிக்குள்ளார. ஏற்கனவே குரு உங்களை பார்த்து ஆசீர்வாதம் செஞ்சிட்ருக்கிறார் 7ஆம் இடத்துலேருந்து. குருக்கு அடுத்து ராசிநாதனே 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 8ல் அமர்ந்தாரும் பரவாயில்ல, 11ல் ஒருத்தர் உட்காந்துக்கிறார். அவர் பேர் கேதுன்னு பேர். அவர் உங்களுக்கு
நார்மலாக கேது தடையை ஏற்படுத்துவார், ஆனால் உங்களுக்கு தனலாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். குரு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ராசிநாதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா கொஞ்சம் எப்பயுமே பயத்தை கொண்டு வந்துருக்கிறாரு. இனம் புரியாத பயத்தை அவர் அங்கே 4ஆம் பார்வையாக கேது வேறு பார்த்து வச்சுருக்கிறனால இனம் புரியாத பயத்தை வேறு வைத்திருக்கிறார். தனம் வருதுனாலும் திருப்தி இல்லை, ஏதோ வருது சார், எதுக்கு ஒரு தெரியல சார், ஏதோ ஒன்று செலவு வந்துடும் சார், ஏதோ மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது திருப்தியற்ற நிலையை கொண்டு வந்து விடுகிறது. வீட்டில் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கிறீங்க, இன்றைக்கி தான் குழப்பம் இல்லாமல் அதை முதல்ல சொல்லு அப்படின்வாங்க. அப்போ திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை, அவங்க கூடயும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியல, குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் குழந்தைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல தான் போய் சூரியன் அமர்கிறார். இந்த சூரியனானவர் 9க்கும் அதிபதி, அவர் தான் 10க்கும் அதிபதி. அப்போது 9, 10 சூரிய சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானாதிபதி போய் 5ல் அமர்வது அப்படின்னு பார்த்தா வேலையில் உங்களுக்கு மாற்றங்களினால் வரக்கூடிய சிக்கல்கள் நிறைய இருக்கும். வேலையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நிறைய தவறுகள் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். 90 நாள் சொல்வேன். இந்த 90 நாள் அமைதியாக யோசித்து எந்த காரியங்களும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வேலைகள் நல்லதாக மதிக்கப்படும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு சிக்னஸை க்ரியேட் பண்ணிடும். அதனால் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹைலி அட்வைசபிள். நிறைய கான்சன்ட்ரேஷன் வேணும். எவ்வளோ தூரம் நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ, கவனம் சிதறாமல் இருக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. 9ஆம் அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கிறான்னு சொன்னேன். காரிய நாசத்துக்கு ஒரு வரிய விஷயம் என்னென்னா, சந்திரன் மனசை போட்டு அலபாய விட்டுடுவார். ஸோ அலபாஞ்ச மனசு எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே அங்கே கலங்கி போயிடுக்கு. எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்தா என்ன தண்ணி போட்டு கலங்கிடும். அந்த மாதிரி மீனராசி என்கிற கடலை போட்டு அப்படியே போட்டு அசைச்சிடுச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து அசைக்கும் போது என்னாகும், கலங்கி போய் எடுக்கும். வேலை அந்த இடத்துல போய் உட்காந்தா என்னாகும், குழப்பம்தான் வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அப்போ பெருசாக உங்களுக்கு தந்தையுடைய உடல்நிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமானவரும் புதன், அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். நீச்சகதியில் வேறு இருக்கிறார். அப்போது ஆஃபீஸில் தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு, அதனால் கொஞ்சம் ஷேம்ஃபுல்னஸ், கொஞ்சம் உங்களை அவமானப்பட வைப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடும். அதாவது தவறுதலான காரியங்கள் புரிவதற்கு அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தடவைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் செய்கிறது கரெக்ட் தானா, நீங்கள் ஒரு தடவைக்கு 10 வாட்டி செக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியம் இந்த மனசில் நிறுத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் சொல்லுவோம். என்னுடைய ஷேரை இன்னொருத்தங்க காட்டி அதை பார்த்துக்கிடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது தவறுகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலும், அவங்க போட்ட கோடை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுனால வரக்கூடிய சின்டெக்ஸ் எரர் வருவதனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான சுக்கிரன், 7க்கானவர் சுக்கிரன், 12க்கான சுக்கிரன், இவர் 5ல் அமர்வது நல்லது. அதனாலே எப்படியானும் பணம் வந்துடும். உங்கள் கலத்திர மூலியமாக பணம் வரும், இல்லை அம்மா மூலியமாக பணம் வரும், இல்லை தங்கைகள் அக்காக்கள் மூலியமாக பணம் வரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லேடி ரிலேட்டடான பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த பணத்தை வச்சு எப்படியானோ சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம். அந்த பக்கம் போனேன் தம்பி இந்த வச்சுக்கணும், உங்கள் அக்கா கொடுத்துட்டு போகிறது வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் நடக்கும். முயற்சிகளை சரியாக செய்யாததுனாலே வரக்கூடிய சேதங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும், நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி செய்யாதக்கூடிய காரியங்களால் சேதங்கள் ஜாஸ்தியாக இருப்பதனாலையும், சுகத்தின் அடிப்படையிலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணக்கூடிய காரியங்கள் செலவாகணும். ஒரு சின்ன விஷயம் மைண்டில் வச்சுக்கிடுங்க, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்காதீங்க. அதனால் செலவுகள் ஜாஸ்தி உண்டு, சேதங்கள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் அங்கே மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா ராகு சனி சேரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாற்று விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் எதோ கம்ப்ளீட் ஆகும்னா இன்கம்ப்ளீட்டடாக தான் நிறைய விஷயம் நிற்கும்.
அந்த இன்கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய நெகட்டிவ்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயும் 3 8க்குரியவன் அப்படிங்கப்பாது 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது உங்களுக்கு சனீஸ்வர பகவான், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், இவங்க 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்போது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியத்தினாலே சில பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதனால் அவருடைய காரிய தடைகள் உண்டு. 9ஆம் அதிபதிங்கிற சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்களா, மனசால் நீங்கள் பல தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பண்ணிட்ட பிறகு பண்ணுங்கள். சரிங்க, இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது, பரிகாரமாக எதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதலிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் உடைச்சிருங்க. 30ஆம் தேதி அன்றைக்கி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுங்க. முதல்ல சுவாமி என்னது நீ தான் காப்பாற்றணும், விக்ன விநாயகர், எந்த விதமான வில்லங்கும் இல்லாமல் என்னை காப்பாற்றி விட்டுரும், 90 நாளைக்கு நான் வந்துட்டு சரண்டர். அவர்கிட்ட சொன்ன உடனே தன லாபம் வந்துடும், பைசா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி, மாத சதுர்த்தி, இந்த 2 சதுர்த்தியும் போதும் பிள்ளையாருக்கு நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணும். இல்லை டெய்லி முடிஞ்சால் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. டெய்லி போய் அவரை விசிட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட 2 கொட்டு கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்யுங்க. இந்த சதுர்த்தி தினங்களில் அருகம்புல்லை வாங்கி கொண்டு போய் அவருக்கு படையலுக்கு கொடுத்து விடுங்கள். இது ஒரு சின்ன பரிகாரங்கள், இதை செய்யுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பால்வாடின்னு ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு போங்க. அங்கே இருக்க குழந்தைகளுக்கு அதுங்களுக்கு என்ன அந்த இவங்க ஸ்கூலில் கேட்டு அவங்களுக்கு என்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்க வாங்கி தருவாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த குழந்தைகள் பிலோ 10 இயர்ஸ், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷத்துக்கு எதாவது வாங்கி கொடுங்க. அந்த ஸ்கூல் மூலியம் நீங்கள் டைரெக்டாக வாங்கி கொடுக்க வேண்டாம், அவங்க மூலியம் வாங்கி கொடுங்க. அப்படி செய்யும்போது இதுவுமே ஒரு பரிகாரமாகி மாறிவிடும். உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், அந்த இனம் புரியாத சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து விடும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 65% உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 35% சுவாமிகிட்ட வச்சுட்டோம்னா நல்லதாக ஒரு 65% இந்த கிரக சேர்க்கையினால் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.